2026ல நடந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதல்ல ட்ரம்ப ஒரு போர்க்குற்றவாளியா முன்னிறுத்தி மினால்ப் பள்ளிக்கூட உயிரிழப்புகள் அப்புறம் சர்வதேச நீதிமன்ற தடைகள் பத்தி பேசுற இந்த ஆவணத்தை எப்படி இன்னும் சிறப்பாக்கலான்னு இன்னைக்கு நம்ம விவாதத்துல பார்க்க போறோம். ம். ஆமா. இந்த ஆவணம் சர்வதேச சட்ட மீறல்கள் பத்தின விமர்சனங்கள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்குது. கரெக்ட். இப்போ இதோட முதல் பகுதிக்குள்ள நேரடியா போயிடலாம். இந்த ஆவணம் சர்வதேச கண்டனங்கள் மேல அதிக கவனம் செலுத்தினாலும் ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைக்கிற சட்ட ரீதியான நியாயங்களை நேருக்கு நேரா எதிர்கொள்றது மூலமா இதை இன்னும் பலப்படுத்த முடியும். அதாவது அவங்க தரப்பு வாதங்களை முழுமையா உடைக்கலன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் இங்க ஒரு பெரிய பலவீனம். ஆசிரியர் ட்ரம்ப் தரப்பு வாதங்களை ரொம்ப மேலோட்டமா கடந்து போயிருக்காரு. குறிப்பா அவங்க சொல்ற தற்காப்பு நடவடிக்கை, அப்புறம் அணு ஆயுத அச்சுறுத்தலை தடுத்தல் இதெல்லாம் இருக்குல்ல. அந்த பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் தத்துவம். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம செனட் சபையோட அந்த கேங் ஆஃப் 8 குழுவுக்கு கொடுத்த முன்னறிவிப்பு, இதையெல்லாம் ஆசிரியர் முறையா எதிர்கொள்ளல. ஆனா மினாப்பள்ளியில அவ்ளோ பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கும் போது அவங்க தரப்பு நியாயத்தை ஏன் அவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசணும்? அது ஒரு நல்ல கேள்விதான். ஆனா எதிர்த்தரப்பு வாதங்கள ஆழமா விவாதிக்காம விடுறது இந்த ஆய்வோட நம்பகத்தன்மையும் முழுமையையும் குறைச்சிடுது. அப்போ இதை மேம்படுத்துறதுக்கான ஆலோசனை என்னவா இருக்கும்? ட்ரம்ப் நிர்வாகத்தோட மாற்றுவாதங்கள ஆவணத்துல வெளிப்படையா இணைச்சு அத சர்வதேச சட்ட நிபுணர்களோட டேட்டாவை வச்சு முறையா முறியடிக்கணும். அவங்க வாதத்தை ஏத்துக்கிட்டு அப்புறம் தர்க்க ரீதியா அதை உடைக்கிறது தான் சிறந்த வழி. ஓகே, இதுக்கு உறுதியான உதாரணங்கள் என்ன சொல்லலாம்? இப்போ ஈரானோட அணு ஆயுத திட்டங்கள், அப்புறம் ஹமாஸ், ஹிஸ்புல்லா மாதிரியான பினாமி குழுக்களுக்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கைன்னு ட்ரம்ப் நிர்வாகம் சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதே அவங்க ஐநா சாசனத்தின் கீழே நியாயப்படுத்துறாங்க. கரெக்ட். அத முதல்ல குறிப்பிட்டுட்டு அப்புறம் சிட்னி பல்கலைக்கழக பேராசிரியர் பென் சால் மாதிரியான நிபுணர்களோட கருத்துக்களை பயன்படுத்தணும். ஓ, எந்த ஒரு உடனடி அச்சுறுத்தலும் இல்லாதப்ப அது எப்படி ஆக்கிரமிப்பு குற்றமா மாறும்னு விளக்க சொல்றீங்களா? ஆமாங்க. இப்போ உடனடி அச்சுறுத்தல், அதாவது அந்த இமினன்ட் த்ரெட் இல்லாதப்போ தற்காப்பு வாதம் செல்லுபடியாகாது. அதே மாதிரி அந்த கேங் ஆஃப் 8 குழுவுக்கு தகவல் சொன்னோன்னு சொல்றதையும் முறியடிக்கலாம். அது எப்படி? தகவல் சொன்னது உண்மைதானே? தகவல் சொல்றது வேற, போர் அதிகார சட்டம் படி நாடாளுமன்றத்தோட அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வாங்குறது வேற. இத ஒப்பிட்டு ஆசிரியர் ரொம்ப தெளிவா முறியடிக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. நாடாளுமன்றத்தை பைபாஸ் பண்றத பத்தி பேசும்போது சர்வதேச நீதிமன்றத்தின் மேல விதிக்கப்பட்ட தடைகள் பத்தி விவாதிக்கிற பகுதிக்கு நம்ம நகரலாம். கண்டிப்பா. இராணுவத் தாக்குதல்களையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிரான தடைகளையும் தனித்தனி நிகழ்வுகளா காட்டுறது இந்த ஆவணத்தோட அடுத்த பலவீனம். இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பை இன்னும் ஆழமா நிறுவனம். அதாவது இது ஏதோ தற்செயலா நடந்த நிகழ்வுகள்னு ஆசிரியர் கடந்து போயிட்டாருன்னு சொல்றீங்க. ஆமா. பிப்ரவரி 2025 2026ல ஐசிசி மேல விதிக்கப்பட்ட தடைகளும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியும் ஒரே நேரத்துல நடந்த இணையான நிகழ்வுகள் கிடையாது. இதுக்கு நடுல ஒரு காரணக்காரிய தொடர்பு இருக்கு. ஒரு திட்டமிட்ட சர்வதேச சட்ட சூனியவாத உத்தின்னு சொல்ல வரீங்களா? எக்ஸாக்ட்லி. இத மேம்படுத்துவதற்கான ஆலோசனை என்னன்னா, ஐசிசிக்கு எதிரான தடைகளை வெறும் நீதிமன்றத்தின் மேலான தாக்குதலா பாக்கறத தவிர்க்கணும். வேற எப்படி பார்க்கணும் இது? மினாப்பள்ளி குண்டுவெடிப்பு மாதிரியான தாக்குதல்களை நடத்துறதுக்கு முன்னாடியே எதிர்கால விசாரணைகளை தடுக்கிறதுக்காக நீதிமன்றத்தை முன்கூட்டியே அழிக்கும் ஒரு உத்தியா இத மாற்றி அமைக்கணும். பர்னிங் டவுன் த கோர்ட் ஹவுஸ் மாதிரி. தான் தப்பு செய்ய போறோன்னு தெரிஞ்சே முன்கூட்டியே போலீஸையும் கோர்ட்டையும் முடக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. கரெக்ட். இத உறுதியான உதாரணங்கள் வச்சு சொல்லணும்னா, ரோம் சாசனத்தோட 70வது பிரிவின் கீழ் நீதியை தடுப்பது எப்படி ஒரு தனிப்பட்ட குற்றமாகுதுன்னு சுட்டிக்காட்டலாம். ஓ, அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பாயிண்ட் சொல்றீங்க. ஆமா. ஐசிசி தலைமை வழக்கறிஞர் கரீம் கான் அப்புறம் நீதிபதிகளோட வங்கி கணக்குகள், கூகுள் கணக்குகளை முடக்கியது வெறும் அரசியல் தாக்குதல் இல்ல. சட்டவிரோத போரை தொடக்கிறதுக்கு முன்னாடியே தங்களை தற்காத்துக்க ட்ரம்ப் நிர்வாகம் பயன்படுத்தின கவசம் இது. கரெக்ட். இத டான் அமைப்போட அறிக்கைகளை மேற்கோள் காட்டி ரொம்ப விரிவா எழுதலாம். இத செஞ்சா ஆவணத்தோட கோணமும் தனித்தன்மையும் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடும். ஓகே, நீங்க எதை சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. குறிப்பிட்ட சட்டமீறல்கள் மேல வச்சிருக்கிற கவனம் நியாயமானதுதான். ஆனா அதோட உலகளாவிய தாக்கத்தின் மேல கவனம் செலுத்தலன்னா பெரிய பிழையாயிடும். ஆமா. 2026ல நடந்த குறிப்பிட்ட சட்டமீறல்களை இந்த ஆவணம் மிகச்சிறப்பா விவரிச்சாலும் மற்ற உலக நாடுகளுக்கு இது எத்தகைய ஆபத்தான நீண்டகால முன்னுதாரணத்தை ஏற்படுத்துதுன்னு வலியுறுத்த தவறிடுச்சு.
கட்டுரையின் ஒட்டுமொத்த கவனமும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் முரண்பாடு மேல மட்டுமே சுருங்கியிருக்கு. அதுதான் பலவீனம். ஐநா சபையோட அடிப்படை விதிகள மீறதுனால உலகளாவிய விதிகளின் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கிற்கு ஏற்படுத்துற தொலைநோக்கு பாதிப்புகளை இது விளக்கல. மரங்கள மட்டும் பார்த்துட்டு காட்ட பார்க்க தவறிட்டாங்கன்னு சொல்லலாமா? அதனால் என்ன அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விக்கு இது விடையளிக்கல. கண்டிப்பா. மேம்படுத்துவதற்கான ஆலோசனையா இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளோட உலகளாவிய தாக்கத்தை சுட்டிக்காட்டி கட்டுரையின் முடிவை விரிவுபடுத்தணும். ஓகே, அந்த தண்டனையின்மையின் புதிய தத்துவம் எப்படி மற்ற சர்வாதிகாரிகளுக்கும் வல்லரசுகளுக்கும் வழிகாட்டியா மாறும்னு விளக்க சொல்றீங்க? ஆமா. உறுதியான உதாரணங்களா 1989ஆம் ஆண்டு பனாமா படையெடுப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பார் மெமோ பத்தி இங்க பேசலாம். ஒரு நிமிஷம், இந்த பார் மெமோ தத்துவத்தை ட்ரம்ப் நிர்வாகம் இப்ப மறுபடியும் உயிர்ப்பிச்சிருக்காங்களா? ஆமா. அந்த விதிவிலக்கான அமலாக்க தத்துவத்தை இப்போ ஈரானுக்கு எதிரா பயன்படுத்துறாங்க. இத ஆழமா விவாதிக்கணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது எப்படி உக்ரைன்ல ரஷ்யாவோட விளாடிமிர் புடின் மாதிரியான தலைவர்களுக்கு ஒரு சட்ட போர்வையை கொடுக்கும்னு ஆவணத்துல சேர்க்கலாமா? தாராளமா சேர்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். சதாம் ஹவுஸ் அல்லது பேராசிரியர் கிராஃபோர்ட் மாதிரியான சர்வதேச உறவுகள் நிபுணர்களோட அச்சத்தை இதுல பதிவு செய்யணும். அமெரிக்காவே இப்படி சட்டத்தை மீறும்போது நாளைக்கு மத்த நாடுகளும் தன்னிச்சையா போற தொடங்குனா யாரு தட்டி கேட்க முடியும்னு கேக்குறீங்க? எக்ஸாக்ட்லி. இந்த உலகளாவிய அபாயத்தை சுட்டிக்காட்டுனா ஆவணத்தோட முக்கியத்துவம் பல மடங்கு கூடிடும். சூப்பர். இந்த ஆவணம் ஏற்கனவே ஒரு மிகச்சிறந்த அடித்தளத்தை கொண்டிருக்கு. நம்ம இன்னைக்கு விவாதிச்ச ஆலோசனைகளை சுருக்கமா பார்த்திடலாம். கண்டிப்பா பார்க்கலாம். முதலாவதா, ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைக்கிற தற்காப்பு மற்றும் அணு ஆயுத தடுப்பு மாதிரியான நியாயங்களை வெளிப்படையா குறிப்பிட்டு அதை நிபுணர்களின் தரவுகளோட முறியடிக்கணும். ஆமா, அப்பதான் நம்பகத்தன்மை கூடும். இரண்டாவதா, சர்வதேச நீதிமன்றத்தின் மேலான தடைகளையும் ஈரான் மீதான தாக்குதலையும் தனித்தனியா பார்க்கக்கூடாது. அது ஒரு திட்டமிடப்பட்ட முன்கூட்டியே நீதிமன்றத்தை எரிக்கும் உத்தின்னு இணைச்சு காட்டணும். சரியா சொன்னீங்க. இறுதியா, இந்த செயல்கள் அமெரிக்காவை தாண்டி ரஷ்யா மாதிரியான நாடுகளுக்கு எப்படி ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துதுங்கிற உலகளாவிய ஆபாயத்தையும் ஆவணத்துல விரிவுபடுத்தணும். இந்த 3 மாற்றங்களையும் செஞ்சா இந்த ஆய்வோட தாக்கத்தை யாருமே மறுக்க முடியாது. கட்டாயமா. இந்த ஆலோசனைகளை கொண்டு உங்க ஆவணத்தை மேலும் மேம்படுத்தி மறுபடியும் எங்க விவாதத்திற்கு சமர்ப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கிறோம்.